நம்ம எழுதக்கூடிய பேங்க் எக்ஸாம்ஸ்ல ஏஜ் எலிஜிபிலிட்டிய எக்ஸ்டெண்ட் பண்றாங்களா? இல்லையா? அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட்ஸ நாளைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய கேலண்டர்ல மேபி அவங்க இண்டிகேட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி சிஇடி எலிஜிபிலிட்டி அந்த மாரி இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இதுக்குள்ள இவங்க இண்டிகேட் பண்ணல அப்படின்னா, ஏஜ் எலிஜிபிலிட்டி எக்ஸ்டென்ஷன் ஆகல. அப்படி இல்லன்னா ஃபியூச்சர்ல எக்ஸ்டெண்ட் பண்ணா நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் விடுவாங்க இல்லையா? அந்த டைம்ல நோட்டிஃபிகேஷன்ஸ்ல மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இந்த கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? நான் விசாரிச்ச வர கோர்ட் வந்து இந்த மாரி ஏஜ் எலிஜிபிலிட்டில வந்து தலையிட மாட்டாங்க. அவங்க அதில டிசிஷன்ல தலையிட மாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அண்ட் அதே மாரி கேலண்டர் நாளைக்கு ரிலீஸ் ஆயிரும். மேக்ஸிமம் ஜான் 16 ரிலீஸ் ஆயிடும். அப்படி இல்லன்னா மேக்ஸிமம் நாளை மறுநாள் சாட்டர்டேக்குள்ள டெஃபினட்டா வந்துரும். நாளை மறுநாள்ல வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஏஜ் எலிஜிபிலிட்டி எக்ஸ்டென்ஷன்லாம் நீங்க யாரும் யோசிக்க வேண்டாம். அது ஒரு கோர்ட்ல கேஸா போட்டிருக்கு. அது எப்போ பாசிபிள்னா, கவர்மெண்ட்டா டிசைட் பண்ணி, அவங்களா ஒரு கன்சிடர் பண்ணி, இத வந்து நமக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணா தான் உண்டு. ஓகேங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ணா நெறைய பேர் பெனிஃபிட் ஆவாங்க. பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ கேலண்டர்ல அப்டேட் கிடைச்ச உடனே நம்ம டெலகிராம் குரூப்ல நம்ம அப்டேட் பண்ணிருவோம். அண்ட் கீழ இந்த ப்ளே பட்டன கிளிக் பண்ணி பாருங்க. ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ரியாலிட்டி ஆஃப் பேங்க் எக்ஸாம்ஸ் அண்ட் பிஓ ஜாப்ஸ பத்தி நெறைய மித்ஸ் கிரியேட் ஆகுது. ஒவ்வொரு பெர்சன்ஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி ஒப்பீனியன் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம டிஎன் பேங்கர்ஸ் சேனல ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தா ஜாயின் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.